சதி தன்னோட அரண்மனைக்கு போறாங்க. அரண்மனைக்கு போய் பார்த்தா அங்க சதியோட அப்பா பேரு தக்ஷன் ஒரு பிரம்மாண்டமான யாகத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. யாகத்தையும் சிறப்பா நடத்திட்டு பக்கத்துல சில முனிவர்கள் வராங்க. அவங்கள வரவேற்கிறதுக்காக போறார். யாரா அவங்க அப்படின்னு பார்த்தா சப்த ரிஷிகள் வந்திருக்காங்க. ரிஷிகள் எல்லாரையும் வரவேற்றுட்டு நீங்க வந்ததுனால இந்த யாகம் இன்னும் சிறப்பா நல்லபடியா முடியும். இன்னும் ஒரு சிறப்பான அறிவிப்பு வேற இருக்கு. விக்கிரகத்தை வெளியில எடுத்துடலாமா? நல்ல நேரம் வந்துருச்சா அப்படின்னு விசாரிக்க சப்த ரிஷிகளும் நல்ல நேரம் வந்துருச்சு, விக்கிரகத்தை நீங்க மக்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்ல மூடி இருக்கக்கூடிய அந்த திரையை அப்படியே விளக்குறாரு. உள்ள இருக்கிற விக்கிரகம் வெளியில தெரியுது. எதை காமிக்க போறாருன்னு ஆவலா நம்ம பார்த்தா நம்ம விஷ்ணு அப்படியே பள்ளி கொண்டு இருக்க பக்கத்திலேயே லட்சுமி அவருக்கு கால் அமுக்கி விடுற மாதிரி ஒரு சிலை. காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு அவரே உண்மையான கடவுள். ஆத்தலை விட அழித்தலை விட காத்தலே மிகவும் கடினமான வேலை, காத்தலே மிகவும் சிறப்பான வேலை. அந்த வேலையை மிகச் செப்பனே செய்து கொண்டிருக்கும் என் அப்பன் மகாவிஷ்ணுவுக்கே இந்த உலகில் யாரும் கட்டாத அளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலை கட்டவிருக்கிறேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க